V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ் சினிமா வளர்ச்சி பாதை அப்படிங்கிறதுல ஒரு சின்ன உரையாடல் உங்களோட. 2004 ஆரம்பித்து இப்போ 6 மாதம் ஆச்சு. 6 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 110 படம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த 110 படத்தில் 11 படம் விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் நல்ல லாபத்தை கொடுத்த படமாக இருக்குது. அதுபோக 8 படங்கள் வந்து ஒரு தரமான பட வரிசையில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது இப்போ ஒரு தகவலை அவங்க முன்னாடி பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். என்ன கேட்டிங்கன்னா, இந்த வருஷ துவக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி படங்கள் வந்து தமிழ் சினிமாவை ரொம்ப ஆக்கிரமிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு அது நம்ம ஊடகங்களே சில பேர் வந்து தமிழ் இயக்குநர்களை இந்த படத்தை பார்த்து கற்றுக்குங்க அப்படின்னு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சின்ன வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அவங்களுக்கே இப்போ ஒரு சின்ன விஷயம்தான். மஞ்சுமல் பேச படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தில் அந்த குணா பாட்டையும் இளையராஜா சாங்கோட இசையும் விட்டுட்டு அந்த படத்தில் என்ன இருக்குது அதை வச்சு தான் அந்த படமே அப்படிங்கிறத ஒரு தமிழ் சினிமாவை பார்த்து தான் பிறமொழியாளர்கள் வந்து இதை பார்த்து நம்ம எடுக்கணுங்கிற விஷயத்தை தான் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்மளை ஏன் மட்டம் தட்டி பேசிக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிவிட்டு இப்போ இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 11 படம் மிகப்பெரிய வசூல் தயாரிப்பாளர்கள் லாபத்தை கொடுத்த படமாக வந்திருக்கு. அந்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிற பார்க்கலாம். மிஷன் சாப்டர் 1 அப்படிங்கிற படம், வடக்கம்பட்டி ராமசாமி, ஜோஷ்வா, ஜே பேபி, அரண்மனை 4, கருடன், பிடி சார், மகாராஜா, சிங்கப்பூர் சலூன், இந்த படங்கள்லாம் வந்து தயாரிப்பாளர்கள் லாபத்தையும் கொடுத்துருக்கு, நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்க ஒரு படமாக இருக்குது. அதுபோக ரயில், அஞ்சாமை, கன்னி, வல்லவன் வகுத்ததடா, குரங்கு பெடல், உயிர் தமிழுக்கு, இந்த சாமானியன், இந்த படங்கள்லாம் வந்து ஒரு நல்ல தரமான படங்கள் அப்படிங்கிற ஒரு பேரை எடுத்திருக்கு. இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். ஏன்னா 2023 200க்கும் மேற்பட்ட படங்கள் வந்து 10 படம் தான் தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுத்த படமாக இருந்தது. அதுபோக தரமான படம் அப்படின்னு சொல்லி கிடா, காடப்புறா கலைக்குழு, நாடு, நாவாட்டி, ஒரு சில படங்கள் வந்து தரமான படம், இந்த குயிக்கோ, இந்த படங்கள்லாம் ஒரு தரமான வரிசையில் அந்த படங்களை இடம் பெற்றுச்சு. அதே மாதிரி இந்த வருஷத்தில் வந்து 8 படங்கள் நல்ல படங்கள்னு உங்களுக்கு பேர் எடுத்திருக்கு. வியாபார ரீதியாக ஒரு 11 படங்கள் நல்ல வசூலை ஈட்டிருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லி ஆசைப்பட்றேன். அதுபோக எல்லா படங்களும் வெற்றி பெறணும் நோக்கத்தெல்லாம் எடுக்கிறாங்க. ஏன் எங்கே சறுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை ஒரு சினிமா ரசிகனை என் பார்வையில் வந்து கதை கேட்ட நடிகர்கள் அதான் முக்கியமாக நான் சொல்கிற விஷயமே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருடன் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன காட்சிகள் வந்தால் கூட அதை நிறைவாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், இந்த காட்சியில் நம்ம நடிக்கலாமா, சில பேர் வந்து இமேஜுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இது நம்ம நடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ இந்த கருடன் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆர்வி உதயகுமார் சார் வந்து ஒரு அரசியல்வாதி வர்றாரு. படத்தில் வந்து கொஞ்சம் சீன் தான் வருவார். ஆனால் கொஞ்சம் சீன் வந்தாலும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருப்பார் அப்படிங்கிறத அப்பட்டம் அப்படியே அரசியல்வாதியை வாழ்ந்திருப்பார். அவர் நினச்சிருந்தா என்ன ஒரு சின்ன கேரக்டருக்கு என்ன கூப்பிட்றீங்களா அப்படின்னு அந்த வேணாம்னு சொல்லியிருந்தாருன்னா அப்படி சொல்லல அவர். ஏன்னா அவர் ஒரு இயக்குனராக ஒரு படத்தோட பாரம் அந்த இயக்குனருக்கு என்ன பொறுப்புங்கிறது தெரிஞ்சனால சரி நமக்கு கொடுத்த வேலை நம்ம சரியாக செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் செஞ்சனால தான். அதுபோல் அந்த படத்தில் எல்லா நடிகரும் சிறப்பாக செஞ்சாங்கிற விஷயத்துக்கு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் நான். அதுபோல் மகாராஜா படத்துகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு சீன் 2 சீன் வர்றவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. நடிகர் அந்த படத்தில் நிறைய இருந்தால் கூட எல்லாருமே சிறப்பான விஷயத்தை தான் செஞ்சுருக்காங்க. அதனால தான் இந்த படங்கள் நல்ல படங்கள் பேர் எடுக்குது, வசூல் ரீதியாக வெற்றி பெறுது. சரியாக போகாத படங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குநர்கள் வந்து பல வருஷம் போராட்டத்தில் ஒரு கதையை சூஸ் பண்ணி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட ஒப்புதல் வாங்கி அந்த படத்தை எடுக்கிறதுக்குள்ள நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஆபத்தில் உதவுனாங்க, நமக்கு சாப்பாடு கொடுத்தவர், வீட்டு வாடகை கொடுத்தவர், டீ வாங்கி கொடுத்தவர் அப்படின்னு தெரிஞ்சவங்களாம் படத்தில் திணிக்கும் போது அந்த காட்சிக்கு வந்து அவங்களால உயிரோட்டமாக நடிக்க முடியல அப்படிங்கிறதான் குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஆனால் பார்க்குற படங்கள்லாம் அந்த விஷயங்கள் தான் நிறையா வந்தது. ஸோ சினிமா ரசிகலாம் என் பார்வையில் அந்த தவறுகள் நிறைய நடக்கிறதெல்லாம் நிறையா படங்கள் வந்து சரியான ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக முடியலை அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், நிறையா சினிமா பார்க்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்களை எப்படியாவது உள்ள திணிச்சிடணும், உள்ள நுழைச்சிடணும் அப்படின்னு டெக்னீஷியனும் சரி நடிப்புலையும் சரி மற்ற இதர தொழில்களையும் உள்ள கட்டாயமாக திணிச்சு விட்டுறாங்க. திணிச்சு போடுவோம் அவங்களால வந்து அது சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அந்த அவங்க தேர்ந்தெடுத்த தொழிலையும் சரியா பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நிறைய படங்கள் சர்க்கிள் வர்றது காரணமா இருக்குது. வெற்றி படங்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே நேர்த்தியான தேர்ந்த ஆட்களாக இருக்கும்போது அது வந்து சிறப்பான வெற்றியும் பெறுது. ஒருவேளை வெற்றி பெற முடியிட்டாலும் தரமான பரிசையில் இடம் வந்து இப்போ அஞ்சாமை படத்தை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வித்தார்த்த வந்து அந்த கதை வந்து தேர்வு சரியாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அது வந்து மக்கள் பிரச்சனை பேசின படம் அப்படிங்கிறனால அந்த படம் தரமான பட வரிசையில் இடம் பெற்றுச்சு. அதுபோக அந்த படத்தில் நடித்த ரேகா நாயருங்கிறவங்களும் அவங்களும் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணாக ஒரு பொண்ணு படிப்புக்கு எவ்வளோ தூரம் அவங்க மெனக்கடணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சாமானிய மக்களை அந்த படத்தில் அவங்க பண்ண ஒரு விஷயம் தான் தரமான படம் அப்படிங்கிற வரிசையில் இடம் பெற்றுச்சு. அதுதாண்டி இந்த இப்போ நம்ம குறிப்பிட்ட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் கழிச்சாலும் சரி நீ என்ன படம் பண்ண அப்படின்னா இந்த படத்தை சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு தனி அடையாளம் கௌரவம் இருக்கும். இப்போ உதாரணமாக சுந்தர்சி சார் ஒரு கமர்ஷியல் டைரக்டர்னு நல்ல பேர் எடுத்தவர். அவர் எத்தனை படம் ஹிட் படம் கொடுத்தாலும்
அன்பே சிவம் ஒரு படம் தான் அவருக்கு வந்து லைஃபுக்கும் எங்கே போனாலும் அன்பே சிவம் டேரக்டரா அப்படின்னு ஒரு தனி மரியாதை கிடைக்குது அப்படின்னா அவர் மக்கள் வந்து தரமான பட வரிசையில் அந்த படம் இடம் பெற்றிருக்கு. அவர் இத்தனை படம் கொடுத்தாலும் இந்த படம் தான் அவருக்கு லைஃபுக்கு நின்று பேசுதுங்கிறது நம்ம நிறைய காணொலி மூலமாக நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி படத்தில் வந்து ஒரு வெற்றி தொழில் தாண்டி தரமான படம் கொடுத்தா அவங்க லைஃப் லாங் அவங்களுக்கு அந்த பேர் நிற்கும். இதை பார்த்து இனிமேல் தமிழ் சினிமாவில் இயக்குனர் வர்றவங்க மற்ற படத்தை ஒப்பிட வேணாம், நீங்க நம்ம செய்யறத சரியா செய்யணும், இந்த காட்சிக்கு இவர் தான் பொருத்தமா இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்களே தேர்ந்தெடுத்து நடிக்க வைங்க. தமிழ் சினிமா இப்ப நல்ல பாதையில வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இப்ப இந்த 6 மாசத்துல இத்தனை படம் வெற்றி படம் கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் அடுத்து அஜித் சாரோட விடாமுயற்சி வந்து வேகமா நடந்துட்டு இருக்கு. அந்த படமும் வரும். விஜய் சாரோட தி கோட் அது இருக்கு. உலகநாயகனோட இந்தியன் 2 இருக்கு. அதை தாண்டி தக் லைஃப் படம் இருக்கு. சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் இருக்கு. நம்ம சிவகார்த்திகனோட அமரன் இருக்கு. தனுஷாரோட ராயன் இருக்கு. ஸோ இந்த படங்கள்லாம் இந்த வருஷத்துல வந்து மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தமிழ் சினிமாவை மீண்டும் தலை நிமித்து நிற்கும் அப்படிங்கிறது ஒரு சினிமா பார்வையிலன்னா என்னோட நம்பிக்கை. இந்த படங்களை வந்து இந்த வருஷத்துல அதிக வெற்றி படங்கள் கொடுத்த தமிழ் படங்கள் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமைச்சிருங்க.